வணக்கம், நான் தான் உங்கள் பாலாஜி மணிக்குமரன், BB8Tech சேனல்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுங்க ஒரு ப்ரொடக்டிவிட்டி ட்ரிக். அதுவும் என்ன அப்படின்னாங்க, நம்ம இமெயில் பேஸ்ட் ப்ரொடக்டிவிட்டி ட்ரிக். ஜென்ரலாகவே ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாம நீங்க பல சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தெரிஞ்சோ தெரியாமையோ பல சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க எனேபிள் பண்ணியிருக்கலாம். எந்த மாதிரி அப்படின்னாங்க, உங்களோட இமெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு என்னோட ஒரு பர்டிகுலர் இமெயில் லாகின் காமிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா 18,000 இமெயில்ஸ் வந்து இன்னும் நான் படிக்காமல் இருக்கேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா இமெயில்ஸ் வந்து ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு வந்துட்டே இருக்கும். அதை நான் படிக்க மாட்டேலாம் சொல்ல முடியாது, ஆனால் வந்துட்டே இருக்கும். என்னதான் கிளியர் பண்ணாலும் கிளட்டர் ஃப்ரீயாக இமெயிலை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அஃப்கோர்ஸ் கூகுளில் வந்து அதுவே வந்து சோஷியல், ப்ரொமோஷன்ஸ், ப்ரைமரி அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஆர்டர் பண்ணி காமிச்சா கூட ஸ்டில் இமெயில்ஸ் வந்து ரொம்ப கிளட்டர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி வந்து கிளட்டர் ஃப்ரீயாக நம்ம இமெயில்ஸை வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான டிப் தாங்க இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இன்கேஸ் இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வந்திருக்கீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, ஸோ நம்ம இமெயிலை கிளட்டர் ஃப்ரீயாக வச்சுக்கிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டூல் என்ன அப்படின்னாங்க, unroll.me அப்படிங்கிற வெப்சைட்டுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இதை பற்றின சில இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்கிறேன். அதை ஃபுல்லாக கேட்டுட்டு நீங்கள் முடிவு பண்ணுங்கள் இந்த பர்டிகுலர் சர்வீஸ் நீங்கள் ஆப்ட் பண்ணலாமா வேணாமான்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னென்னா, இட் இஸ் ஃப்ரீ, கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நீங்கள் எதுவுமே பே பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு என்னோட ஒரு பர்டிகுலர் இமெயில் ஐடியை நான் உங்களுக்கு வந்து ஒர்க் செஞ்சு காமிக்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ unroll.me வெப்சைட்டுக்கு போன உடனே இங்கே வந்து க்ளீன் அப் யுவர் இன்பாக்ஸ்ன்னு போட்டிருக்கு. பேசிக்லி வந்து இன்ஸ்டன்ட்லி என்னென்னலாம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்து அதை ஒரே பிளேஸில் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கும் அதை ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கும் இந்த பர்டிகுலர் ப்ரொடக்டிவிட்டி வெப்சைட் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே நான் கெட் ஸ்டார்டட் நான் கொடுக்குறேன். கொடுத்தோடனே வந்து நம்ம AOL ஒரு அவுட்லுக், யாஹூ, கூகுள் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு நான் கூகுள் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவங்க சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை நான் இப்போதைக்கு அக்செப்ட் கொடுக்குறேன். அதில் நான் ஒரு பர்டிகுலர் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணுறேன். பேசிக்காக இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈஸியாக ஒரே கிளிக்கில் நம்ம எதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொரு ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அது என்னென்னா ரோல் அப் அப்படின்ட்டு. ஒரு செட் ஆஃப் இமெயில்ஸை நம்ம வந்து ஒன்றா ரோல் அப் பண்ணி ஒரே சிங்கிள் சப்ஸ்கிரிப்ஷனை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ பேசிக்கலி இந்த பர்டிகுலர் அக்கௌண்ட்டில் வந்து 92 சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் எடிட்டிங் கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம எதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், எதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நம்ம முடிவு பண்ணலாம். சில வெப்சைட்ஸ் எல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பேசிக்கலி வந்து நான் இப்போது ஆல்ரெடி எனக்கு தெரியாமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தது, நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுல எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிற 23 சைட்ஸை நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். நீங்கள் எதெல்லாம் வந்து ரோல் அப் பண்ணணுமோ, எதெல்லாம் இன்பாக்ஸில் வைக்கணுமோ, எதெல்லாம் அன்சப்ஸ்கிரைப் பண்ணணுமோ அதை முடிவு பண்ணிவிட்டு ஃபினிஷ் எடிட்டிங் கொடுக்கலாம். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாங்க, 23 இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் நான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், 8 கண்டென்ட்டை வந்து இன்பாக்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்கேன், அண்ட் ரோல் அப்புக்கு வந்து 10 மூவ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் இதை வந்து நீங்கள் ட்விட்டர் ஒரு FBயில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணணுன்னா பண்ணலாம், ஒரு யூ கேன் ஜஸ்ட் கிவ் கண்டினியூ. நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாமா வேணாமா டிசைட் பண்ணுங்கன்ட்டு. அது என்னன்னு நான் சொல்கிறேங்க. பேசிக்கலி இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்து உங்களுக்கு இவங்க ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. கரெக்டுங்களா? ஸோ அவங்களால எப்படி இதை ஃப்ரீயாக கொடுக்க முடியுது அப்படின்றாங்க நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னென்னா இங்கே பாருங்கள், why we don't charge you for this amazing service அப்படிங்கிறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன் அவங்க வந்து இதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னாங்க, உங்களோட இமெயிலில் இருக்கக்கூடிய டேட்டா பேசிக்கலி இந்த unroll.meக்கு ஷேர் ஆகுங்க. அதுலேயும் எந்த மாதிரி டேட்டா ஷேர் ஆகும் அப்படின்னா, நீங்கள் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டேட்டா தான் இவங்க எடுக்க போகிறாங்க. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து பர்சனல் டேட்டாஸ் எடுக்க போகிறது இல்லை அப்படின்ட்டு இதில் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, அவங்களோட சர்வரில் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இ-காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் நீங்கள் வந்து என்னென்ன மாதிரி கமர்ஷியல் இமெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு வருது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க மெஷர் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங் ட்ரெண்ட்ஸை மெஷர் பண்ணுறதுக்கு அவங்க உங்களோட டேட்டாவை யூஸ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த டேட்டாவை வச்சு இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த டேட்டாவை வந்து கலெக்ட் செஞ்சு எந்த மாதிரி டேட்டா, உங்களோட இமெயில் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ், உங்களோட பர்ச்சேஸ் ரெசீட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, அமேசானில் ஒரு பர்டிகுலர் ஃபோனை வாங்கியிருக்கீங்க,
அண்ட் அதுக்கு பே பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெச்டிஎஃப்சி கார்டு யூஸ் பண்ணியிருக்கீங்க. அவங்க இந்த 3 டேட்டாவும் அவங்க கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டெமோகிராஃபியில் இருக்கக்கூடிய இந்த நபர் வந்து அமேசானில் வாங்குறாரு அண்ட் இந்த பீரியடில் வாங்குறாரு அண்ட் அதுக்கு வந்து அவங்க இந்த கார்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் லெட்ஸே நீங்கள் வந்து அமேசானில் வாங்கின அந்த பொருளை வந்து உங்களுக்கு பிடிக்கலான்னு ரிட்டர்ன் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஷிப்பிங் ரிட்டர்ன் பண்ணுவீங்க இல்லைங்களா, ஸோ அந்த விஷயத்தை கூட இவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ளைட் புக் பண்ணுறீங்க ஒரு ட்ராவல் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸும் இவங்க வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இவங்க எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. we are not interested in your personal emails. ஆனால் அவங்களோட ஆல்கோரிதம் என்ன பண்ணும் அப்படின்னா கமர்ஷியல் அண்ட் டிரான்சாக்ஷன் இமெயில்ஸ் இருக்கக்கூடிய டேட்டாவை அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இஃப் யூ ஆர் ஃபைன் வித் தட், எஸ் திஸ் சர்வீஸ் இஸ் அ குட் சர்வீஸ், நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இதில் வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா தென் யூ கேன் ஸ்கிப் திஸ். ஓகேங்களா? ஸோ பேசிக்கலி திஸ் இஸ் அ குட் ப்ரொடக்டிவிட்டி டூல் ப்ரொவைடட் யூ ஆர் ஓகே வித் ரிவீலிங் சர்டன் டேட்டா ஆஃப் யோர்ஸ். ஸோ திங்க் பண்ணி பாருங்கள், இந்த சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக வந்து ப்ரொடக்டிவிட்டிக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஒரு என்னோட பேட்டர்னை ட்ராக் பண்ணுறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எஸ் யூ கேன் கோ அஹெட் வித் இட். அண்ட் இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் இட், இக்னோர் திஸ் சர்வீஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டிப் தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி மணிக்குமரன். நன்றி.